சாந்தி 29/7/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, பாபா முரளியை பேசி ஞான ரத்தினங்களை உங்களுக்கு கொடுப்பதற்கு வந்துள்ளார். இதனாலேயே நீங்கள் ஒரு பொழுதும் முரளியை தவறவிடக்கூடாது. உங்களுக்கு முரளியில் விருப்பம் இல்லையென்றால் உங்களுக்கு தந்தை மீதும் விருப்பமில்லை என்பதே அதன் அர்த்தமாகும். கேள்வி: இந்த ஞானத்தின் மூலம் நீங்கள் கிரகித்துக் கொள்ளும் அனைத்திலும் மிக சிறந்த நடத்தை யாது? பதில்: விக்காரமற்றவர்கள் ஆகுவதே அனைத்திலும் மிக சிறந்த நடத்தையாகும். இந்த முழு உலகமும் விக்காரம் நிறைந்தது என்ற ஞானத்தை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். விக்காரமானவராக இருத்தல் என்றால் நன்னடத்தை அற்றிருத்தல் என்று அர்த்தமாகும். விக்காரமற்ற உலகை ஸ்தாபிப்பதற்கே தந்தை வந்துள்ளார். தேவர்கள் விக்காரமற்ற நடத்தையை கொண்டிருக்கிறார்கள். தந்தையை நினைவு செய்வதனால் உங்கள் நடத்தை சீர்திருத்தப்படுகிறது. ஓம் சாந்தி. குழந்தைகளே, நீங்கள் ஒரு பொழுதும் இக்கல்வியை தவறவிடக்கூடாது. நீங்கள் இக்கல்வியை தவறவிட்டால் நீங்கள் உங்கள் அந்தஸ்தையும் தவறவிடுவீர்கள். இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் எங்கு அமர்ந்திருக்கிறீர்கள்? இறை ஆன்மீக பல்கலைக்கழகத்தில் ஆகும். குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு 5000 வருடங்களிலும் இந்த பல்கலைக்கழகத்திற்கு அனுமதிக்கப்படுகிறீர்கள் என்பதை அறிவீர்கள். தந்தையே உங்கள் தந்தையும் உங்கள் ஆசிரியரும் உங்கள் குருவும் என்பதையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். உண்மையில் ஒரு குருவின் படம் வேறானது, ஒரு தந்தையினது படமும் வேறானது, ஓர் ஆசிரியரின் படமும் வேறுபட்டதாகும். அந்த ஒரேயொருவருக்கு ஓர் உருவம் மாத்திரமே உள்ளது. ஆனால் உண்மையில் அது மூன்றையும் உள்ளடக்கியதாகும். அதாவது அவர் தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் ஆகுகிறார். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் இவை மூன்றும் பிரதான உறவு முறைகளாகும். அந்த தந்தையும் ஆசிரியரும் குருவும் ஒரேயொருவரே. அவரே 3 பாகங்களையும் நடிக்கிறார். குழந்தைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளும் பொழுது பெருமளவு சந்தோஷத்தை கொண்டிருப்பதுடன் நீங்கள் அனைவரும் ஏனைய பலரையும் இங்கு அழைத்து வந்து இத்திருமூர்த்தி பல்கலைக்கழகத்தில் அவர்களை அனுமதிக்க செய்யவும் வேண்டும். சிறந்த கல்வியை கொடுக்கின்ற பல்கலைக்கழகத்தில் கற்பவர்கள் பிறருக்கு அதை சிபாரிசு செய்வார்கள். இப்பல்கலைக்கழகத்திற்கு வந்து கற்றிடுங்கள். இங்கு நீங்கள் நல்ல ஞானத்தை பெற்றுக் கொள்வதுடன் உங்கள் நடத்தையும் சீர்திருத்தப்படும். குழந்தைகளாகிய நீங்களும் பிறரை இங்கு அழைத்து வர வேண்டும். தாய்மார்களாகிய நீங்கள் ஏனைய தாய்மார்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். ஆண்களால் ஏனைய ஆண்களுக்கு விளங்கப்படுத்த முடியும். பாருங்கள், அந்த ஒரேயொருவரே தந்தையும் ஆசிரியரும் குருவும் ஆவார். நீங்கள் ஒவ்வொருவரும் இவ்வாறு விளங்கப்படுத்துகிறீர்களா இல்லையா என்று உங்கள் இதயத்தை கேட்டு பார்க்க வேண்டும். அந்த ஒரேயொருவரே பரம தந்தையும் பரம ஆசிரியரும் பரம குருவும் ஆவார் என்பதை நீங்கள் சில நேரங்களில் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் விளங்கப்படுத்துவதுண்டா? தந்தையே உங்களை பரம தேவர்கள் ஆக்குபவர். தந்தை உங்களை தன்னை போன்று ஒரு தந்தை ஆக்குவதில்லை. ஆனால் அவர் உங்களை தன்னை போன்று புகழில் சமமானவர்கள் ஆக்குகிறார். ஒரு தந்தையின் தொழில் பராமரிப்பையும் அன்பையும் கொடுப்பதாகும். ஆகவே நீங்கள் நிச்சயமாக அத்தகைய ஒரு தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவரை வேறு எவருடனும் ஒப்பிட முடியாது. ஒரு குருவிடமிருந்து நீங்கள் அமைதியை பெறுவதாக கூறப்பட்டாலும் அந்த ஒரேயொருவரே உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகிறார். தானே ஆத்மாக்கள் அனைவருக்கும் தந்தை என்று
வேறு எவராலும் கூற முடியாது. ஆத்மாக்கள் அனைவரதும் தந்தை யாராக இருக்க முடியுமென்று எவருக்கும் தெரியாது. இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் போன்ற அனைவரும் தந்தையாகிய கடவுள் என்று குறிப்பிடும் எல்லையற்ற தந்தை ஒரேயொருவர் மாத்திரமே உள்ளார். புத்தி நிச்சயமாக அசரீரியானவரிடமே செல்கின்றது. இதனை கூறியவர் யார்? ஆத்மா கூறுகிறார், தந்தையாகிய கடவுள். ஆகவே ஆத்மாக்கள் நிச்சயமாக அவரை சந்திக்க வேண்டும். நீங்கள் அவரை சந்திக்காமல் அவரை உங்கள் தந்தை என அழைத்தால் எவ்வாறு அவர் உங்கள் தந்தையாக முடியும்? அவர் முழு உலகிலும் உள்ள குழந்தைகளின் ஆசைகளை நிறைவேற்றுகிறார். அனைவரும் அமைதி தாமத்திற்கு செல்ல விரும்புகிறார்கள். ஆத்மாக்கள் தங்கள் வீட்டை நினைவு செய்கிறார்கள். ஆத்மாக்கள் ராவண ராஜ்யத்தில் களைப்படைந்து விட்டார்கள். ஆங்கிலத்திலும் கூறப்பட்டுள்ளது, ஓ தந்தையாகிய கடவுளே, எங்களை விடுவியுங்கள். தங்கள் பாகங்களை நடிக்கும் பொழுது தமோபிரதான் ஆகியதும் அனைவரும் அமைதி தாமத்திற்கு திரும்பி செல்வார்கள். முதலில் நீங்கள் சந்தோஷ தாமத்திற்குள் கீழிறங்கி வருவீர்கள். நீங்கள் முதலில் வரும்பொழுது விக்காரமானவர்கள் ஆகுகிறீர்கள் என்றில்லை. இல்லை, தந்தை விளங்கப்படுத்துகிறார், இது ராவணனின் ராஜ்யமான விலைமாதர் இல்லமாகும். இது மிகவும் ஆழ் நரகம் என்று அழைக்கப்படுகிறது. இவ்வுலகில், குறிப்பாக பாரதத்தில் பல்வேறு சமய நூல்கள் உள்ளன. கற்பதற்கான நூல்கள் பல உள்ளன. அவை அனைத்தும் அழிக்கப்படவுள்ளன. தந்தை உங்களுக்கு கொடுக்கின்ற வெகுமதி ஒரு பொழுதும் எரிக்கப்பட முடியாதது. அவை கிரகிப்பதற்குரியதாகும். பயனற்ற விஷயங்களே எரிக்கப்படுகின்றன. ஞானம் எரிக்கக்கூடிய ஒரு சமய நூல் அல்ல. 21 பிறவிகளுக்கு நீங்கள் ஓர் அந்தஸ்தை கோருவதற்கான ஞானத்தை நீங்கள் பெறுகிறீர்கள். அந்த ஒரேயொருவருக்கு உரிய சமய நூல்கள் எரிக்கப்படுகின்றன என்றில்லை. இல்லை, இந்த ஞானம் இயல்பாகவே மறைந்துவிடும். கற்பதற்கு அவசியமான எந்த நூல்களிலும் இந்த ஞானம் இல்லை. பின்வருமாறு பெயர் உள்ளது, கியான் விக்யான் பவன். ஆனால் அந்த பெயர் ஏன் வழங்கப்பட்டுள்ளது என்றோ அல்லது அதன் அர்த்தமோ அவர்களுக்கு தெரியாது. கியான் விக்யானுக்கு பெருமளவு புகழ் உள்ளது. கியான் என்றால் நீங்கள் இப்பொழுது கிரகித்துக் கொள்கின்ற உலக சக்கரம் பற்றிய ஞானம் என அர்த்தமாகும். விக்யான் என்றால் மௌன தாமமாகும். நீங்கள் கியான் ஸ்திதிக்கு அப்பால் செல்கிறீர்கள். ஞானத்தை கற்பதன் அடிப்படையில் நீங்கள் ஓர் ராஜ்யத்தை மீண்டும் ஆட்சி செய்கிறீர்கள். ஆத்மாக்களின் தந்தை வந்து எங்களுக்கு கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இல்லாவிட்டால் கடவுளின் வாசகங்கள் மறைந்து விடுகின்றன. கடவுள் சமய நூல்களை கற்ற பின்னர் வருவதில்லை. கடவுளிடம் கியான் விக்யான் இரண்டும் உள்ளன. ஒருவர் எவ்வாறு இருந்தாலும் அவர் பிறரை தனக்கு சமமானவர்கள் ஆக்குவார். இது மிகவும் சூட்சுமமான ஒரு விஷயமாகும். விக்யான் கியானிலும் பார்க்க அதிகம் சூட்சுமமானது. நீங்கள் கியானுக்கும் அப்பால் செல்ல வேண்டும். ஞானம் மேலோட்டமானது. அதனை கற்பிக்கும் பொழுது சத்தம் எழுப்பப்படுகின்றது. நீங்கள் சத்தத்திற்கு அப்பால் மௌனத்திற்குள் செல்கின்ற விக்யான் சூட்சுமமானதாகும். இந்த மௌனத்திற்காகவே நீங்கள் அலைந்து திரிகிறீர்கள். மக்கள் அமைதிக்காக சந்நியாசிகளிடம் செல்கிறார்கள். எவ்வாறாயினும் தந்தைக்கு உரியதை வேறு எவராலும் கொடுக்க முடியாது. மக்கள் ஹதயோகம் செய்தவாறு ஒரு குழியில் அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்களால் அதன் மூலம் அமைதியை பெற முடியாது. இங்கு சிரமம் என்ற கேள்விக்கே இடமில்லை. இக்கல்வி மிகவும் இலகுவானது. உங்களுக்கு 7 நாள் பாடநெறி கொடுக்கப்படுகிறது. 7 நாள் பாடநெறியை பெற்ற பின்னர் நீங்கள் எங்கும் செல்லலாம். உலகியல் கல்லூரிகளில் இவ்வாறு செய்ய முடியாது. உங்கள் பாடநெறி 7 நாட்களாகும். இப்பாடநெறியின் பொழுது அனைத்தும் உங்களுக்கு விளங்கப்படுத்தப்படுகின்றது.
ஆனால் அனைவராலும் 7 நாட்களை கொடுக்க முடியாது. அவர்கள் புத்தியின் யோகம் எங்கும் ஈர்க்கப்படுகின்றது. நீங்கள் பட்டியில் இருந்தபொழுது எவரது முகத்தையும் பார்க்கவில்லை. நீங்கள் எவருடனும் பேசவில்லை. நீங்கள் வெளியே செல்லவும் இல்லை. தபஸ்யா செய்வதற்கு நீங்கள் கடற்கரைக்கு சென்று நினைவில் அமர்ந்திருப்பது வழக்கம். அந்நேரத்தில் நீங்கள் சக்கரத்தை புரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் இக்கல்வியையும் புரிந்து கொள்ளவில்லை. எல்லாவற்றிற்கும் முதலில் நீங்கள் பாபாவுடன் யோகம் செய்வது அவசியம் ஆகும். தந்தையின் அறிமுகம் உங்களுக்கு தேவை. அதன் பின்னர் உங்களுக்கு ஆசிரியர் தேவை. தந்தை சரீரமற்றவர் என்பதால் எவ்வாறு அவருடன் யோகம் செய்வது என்பதை முதலில் நீங்கள் கற்க வேண்டும். பிறர் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், தந்தையான கடவுள் சர்வ வியாபி ஆவார். சர்வ வியாபி என்ற கருத்து தொடர்ந்து வந்துள்ளது. இப்பொழுது இவ்விஷயம் உங்கள் புத்தியில் இல்லை. நீங்கள் மாணவர்கள். தந்தை கூறுகிறார், எவ்வாறாயினும் உங்கள் வியாபாரம் போன்றவற்றை செய்யுங்கள். ஆனால் நீங்கள் நிச்சயமாக வகுப்பிற்கு வர வேண்டும். நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் இருக்கலாம். உங்களுக்கு பாடசாலைக்கு செல்ல விருப்பமில்லை என்று நீங்கள் கூறினால், அப்பொழுது தந்தையால் என்ன செய்ய முடியும்? கடவுள் உங்களை இறைவர்களும் இறைவிகளும் ஆக்குவதற்கு கற்பிக்கிறார். கடவுள் பேசுகிறார், நான் உங்களை அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் ஆக்குகிறேன். ஆகவே கடவுளிடமிருந்து நீங்கள் ராஜயோகத்தை கற்க மாட்டீர்களா? இதனை செய்வதற்கு யார்தான் விரும்ப மாட்டார்கள்? இதனாலேயே விக்காரங்களிலிருந்து காப்பாற்றப்படுவதற்காக நீங்கள் உங்கள் வீடுகளிலிருந்து ஓடி செல்ல வேண்டி இருந்தது. நீங்கள் வந்து உங்களை வேறு எவராலும் பார்க்கவோ அல்லது சந்திக்கவோ முடியாத அந்த பட்டியில் அமர்ந்திருந்தீர்கள். உங்கள் இதயம் ஈர்க்கப்படுமாறு நீங்கள் எவரையும் பார்க்கவில்லை. கடவுள் தங்களுக்கு கற்பிக்கின்றார் என்ற நம்பிக்கை சில குழந்தைகளிடம் இருந்தாலும், தங்களுக்கு சுகவீனமென்றோ அல்லது செய்வதற்கு வேறு வேலைகள் இருப்பதாகவோ அவர்கள் சாக்குப் போக்குகளை கூறுவார்கள். பல நேர மாற்றீடுகளை தந்தையால் வழங்க முடியும். இந்நாட்களில் பாடசாலைகளில் பல நேர மாற்றீடுகளை தந்தையால் வழங்க முடியும். இந்நாட்களில் பாடசாலைகளில் பல நேர மாற்றீடுகள் உள்ளன. இங்கு கற்பதற்கு அதிகம் இல்லை. ஆல்பாவையும் பீட்டாவையும் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு சிறந்த புத்தி தேவையாகும். ஆல்பாவையும் பீட்டாவையும் நினைவு செய்வதுடன் ஏனைய அனைவருக்கும் இதனை கூறுங்கள். மக்கள் திருமூர்த்தியின் பல உருவங்களை உருவாக்குகிறார்கள். ஆனால் அவர்கள் உச்சியில் சிவபாபாவை காட்டுவதில்லை. கீதையின் கடவுள் சிவன் என்பதையும் அவரிடமிருந்தே இவர் ஞானத்தை பெற்று விஷ்ணு ஆகுகின்றார் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. இது ராஜயோகம். இது இப்பொழுது இவரின் பல பிறவிகளின் இறுதி பிறவியாகும். இவ்விளக்கம் மிகவும் இலகுவானது. உங்கள் கரங்களில் நீங்கள் எந்த நூல்கள் போன்றவற்றையும் வைத்திருப்பதில்லை. திருமூர்த்தியின் ரூபத்தை மாத்திரம் காட்டுகின்ற பேட்ஜை அணிந்து கொள்ளுங்கள். தந்தை உங்களுக்கு எவ்வாறு பிரம்மா மூலம் கற்பித்து உங்களை விஷ்ணுவை போன்று ஆக்குகிறார் என்று அதன் மூலம் நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். தாங்கள் ராதையை போன்று ஆக வேண்டும் என்று சிலர் எண்ணுகிறார்கள். அமிர்த கலசம் தாய்மார்களிடமே கொடுக்கப்பட்டுள்ளது. உண்மையில் ராதை அமிர்த கலசத்தை அவரின் பல பிறவிகளின் இறுதியிலேயே பெறுகிறார். தந்தையே இந்த ரகசியத்தை விளங்கப்படுத்துகிறார். வேறு எந்த மனிதர்களுக்கும் இது தெரியாது. நிலையங்களில் பலர் உங்களிடம் வருவார்கள். சிலர் ஒரு நாள் வந்த பின்னர் 4 நாட்களுக்கு வரமாட்டார்கள். ஆகவே நீங்கள் அவர்களை கேட்க வேண்டும், அவ்வளவு காலமும் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? நீங்கள் தந்தையை நினைவு செய்து கொண்டிருந்தீர்களா? நீங்கள் சுயதரிசன சக்கரத்தை சுழற்றிக் கொண்டிருந்தீர்களா? நீண்ட காலமாக வருகை தராதவர்களிடம் நீங்கள் எழுதி கேட்க வேண்டும்.
சிலர் தங்கள் வேலையில் இடமாற்றம் பெற்று வேறு இடத்திற்கு செல்ல வேண்டியிருக்கும். எவ்வாறாயினும் அவர்கள் ஒரு நிலையத்திற்கு உரியவர்களாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு தந்தையை நினைவு செய்யவும் சக்கரத்தை சுழற்றவும் மாத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது. தந்தை ஒரு மிகவும் இலகுவான விஷயத்தை விளங்கப்படுத்தியுள்ளார். 2 வார்த்தைகள் மாத்திரமே உள்ளன. மன்மனா பவ், என்னை நினைவு செய்வதுடன் உங்கள் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். முழு சக்கரமும் இதில் அடங்கியுள்ளது. எவராவது சரீரத்தை விட்டு நீங்கும் பொழுது அவர் ஸ்வர்க்கத்திற்கு சென்று விட்டார் என அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் ஸ்வர்க்கம் என்றால் என்ன? எவருக்கும் தெரியாது. உயர்ந்தவர்கள் முதல் தாழ்ந்தவர்கள் வரை, செல்வந்தர்கள் முதல் ஏழைகள் வரை அனைவரும் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு ராஜ்யம் அங்கே உள்ளது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இங்கு இது துன்ப உலகமாகும், அது சந்தோஷ உலகமாகும். தந்தை மிகத் தெளிவாக விளங்கப்படுத்துகிறார். எவராவது ஒருவர் கடை வைத்திருப்பவராக இருந்தால், அவர்கள் எவராக இருந்தாலும் கற்காமல் இருப்பதற்கு சாக்குப் போக்குகளை உருவாக்குவது நல்லதல்ல. அவர்கள் வரவில்லை என்றால் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் தந்தையை எந்தளவிற்கு நினைவு செய்கிறீர்கள்? நீங்கள் சுயதரிசன சக்கரத்தை சுழற்றுகிறீர்களா? உண்டு அருந்தி சுற்றி வாருங்கள். அதற்கு ஆட்சேபனை ஏதுமில்லை. ஆனால் இதற்கும் நேரத்தை ஒதுக்குங்கள். நீங்கள் பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு, ஒருவர் ஆடைகளை சுத்தம் செய்யும் தொழிலை செய்வதனால் பலர் அவரிடம் வருவார்கள். அவர்கள் முஸ்லிம்களாகவோ பார்சிகளாகவோ அல்லது இந்துக்களாகவோ இருக்கலாம். அவர்களுக்கு கூறுங்கள், நீங்கள் பௌதீக ஆடைகளை கழுவுகிறீர்கள். ஆனால் உங்கள் அச்சரீரமானது பழைய அழுக்கான ஆடையாகும். ஆத்மாவும் தமோ பிரதானாகும். நீங்கள் அதனை சுத்தமானதாக சதோ பிரதான் ஆக்க வேண்டும். இந்த முழு உலகமும் தூய்மையற்றதும் பழையதும் கலியுகமானதும் தமோ பிரதானும் ஆகும். தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானாக மாறுவதே நீங்கள் கொண்டுள்ள இலக்காகும். இப்பொழுது நீங்கள் இதனை செய்ய விரும்புகிறீர்களோ அல்லது இல்லையோ? நீங்கள் இதனை புரிந்து கொள்ள விரும்புகிறீர்களோ அல்லது இல்லையோ? அது உங்களைப் பொறுத்ததாகும். நீங்கள் ஆத்மாக்கள். ஆத்மாக்கள் நிச்சயமாக தூய்மையானவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் இப்பொழுது தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். ஆத்மா சரீரம் இரண்டும் அசுத்தமாகிவிட்டன. அவற்றை சுத்தமாக்குவதற்கு தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் 100% தூய தங்கமாக ஆகுவீர்கள் என்பதற்கும், ஆபரணங்களும் அதாவது சரீரங்கள் அழகானவையாகும் என்பதற்கும் உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. நீங்கள் இதனை நம்புகின்றீர்களோ அல்லது இல்லையோ, அது உங்களைப் பொறுத்தது. இதுவும் சேவையாகும். வைத்தியர்களிடம் செல்லுங்கள். கல்லூரிகளுக்கு செல்லுங்கள். பிரபல்யமானவர்களிடம் செல்லுங்கள். சென்று அவர்களின் நடத்தை மிகவும் சிறந்ததாக இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு விளங்கப்படுத்துங்கள். இங்கு அனைவரும் நன்னடத்தை அற்றவர்களாக உள்ளார்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் விக்காரங்கள் அற்றவர்கள் ஆக வேண்டும். விக்காரமற்ற உலகம் இருந்தது, அது இப்பொழுது விக்காரமுடையதாகிவிட்டது. அது நன்னடத்தை அற்றதாகியுள்ளது. அனைவரது நடத்தையும் மிகவும் தீயதாகிவிட்டது. விக்காரமற்றவர்கள் ஆகாமல் உங்களால் உங்களை சீர்திருத்த முடியாது. இங்கு மனிதர்கள் காமம் நிறைந்தவர்கள். ஒரேயொரு தந்தை மாத்திரமே விக்கார உலகிலிருந்து விக்காரமற்ற உலகை ஸ்தாபிக்கிறார். பழைய உலகம் அழிக்கப்பட்டுவிடும். இது ஒரு சக்கரமாகும். பூகோளத்தை பற்றிய விளக்கம் மிகவும் சிறந்ததாகும். தேவர்கள் ஆட்சி செய்த பொழுது இவ்வுலகம் விக்காரமற்றதாக இருந்தது. அவர்கள் இப்பொழுது எங்கு சென்று விட்டார்கள்? ஆத்மாக்கள் ஒரு பொழுதும் அழிக்கப்படுவதில்லை. அவர்கள் ஒரு சரீரத்தை துறந்து இன்னொன்றை பெறுகிறார்கள். தேவர்கள் 84 பிறவிகளை எடுத்துள்ளார்கள். இப்பொழுது நீங்கள் விவேகிகள் ஆகிவிட்டீர்கள்.
முன்னர் உங்களுக்கு எதுவும் தெரியாது. இப்பொழுது இப்பழைய உலகம் மிகவும் அழுக்காகியுள்ளது. பாபா கூறுவன அனைத்தும் முற்றிலும் மிக சரியானவை என நீங்கள் உணர்கிறீர்கள். அங்கு அது தூய உலகமாகும். இவ்வுலகம் தூய்மையற்றது என்பதால் அவர்கள் தங்களை தேவர்கள் என்று அழைப்பதற்கு பதிலாக இந்துக்கள் என்று அழைத்துள்ளார்கள். இந்துஸ்தானில் வசிப்பவர்கள் இந்துக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் தேவர்கள் ஸ்வர்க்கத்தில் வசிக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் இச்சக்கரத்தை புரிந்து கொண்டுள்ளீர்கள். உங்களில் விவேகிகளாக இருப்பவர்கள் நீங்கள் அமர்ந்திருந்து தந்தை விளங்கப்படுத்துகின்ற விதத்தில் அனைத்தையும் மீண்டும் மீண்டும் கூற வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்கிறீர்கள். முக்கிய வார்த்தைகளை தொடர்ந்தும் குறித்து பின்னர் இன்ன கருத்துக்களை தந்தை குறிப்பிட்டதாக கூறி அவற்றை பிறருக்கும் கூறுங்கள். அவர்களுக்கு கூறுங்கள், நான் உங்களுக்கு கீதையின் ஞானத்தை கூறுகிறேன். இது கீதையின் யுகமாகும். 4 யுகங்கள் உள்ளன என்று அனைவருக்கும் தெரியும். இது லீப் யுகமாகும். இச்சங்கம யுகம் பற்றி எவருக்குமே தெரியாது. இதுவே அதி மங்களகரமான சங்கம யுகம் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். மக்கள் சிவனின் பிறப்பை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அவர் எப்பொழுது வந்தார் அல்லது அவர் என்ன செய்தார் என்பன எவருக்கும் தெரியாது. சிவனின் பிறப்பை கொண்டாடிய பின்னர் கிருஷ்ணரின் பிறப்பின் கொண்டாட்டம் உள்ளது. பின்னர் ராமரின் பிறப்பின் கொண்டாட்டம் வருகிறது. ஜெகதாம்பாளின் அல்லது ஜகத் பிதாவின் பிறப்பை எவரும் கொண்டாடுவதில்லை. அனைவரும் வரிசை கிரமமாகவே வருகிறார்கள். நீங்கள் இப்பொழுது முழு ஞானத்தையும் பெற்றுள்ளீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம் 1. எங்கள் தந்தையே பரம தந்தையும் பரம ஆசிரியரும் பரம சர்க்குருவும் ஆவார். அனைவருக்கும் இவ்விஷயத்தை கூறுங்கள். ஆல்பாவினதும் பீட்டாவினதும் பாடத்தை அனைவருக்கும் கற்பியுங்கள். 2. கியான் என்றால் உலக சக்கரத்தின் ஞானத்தை கிரகிப்பதுடன் சுயதரிசன சக்கரத்தை சுழற்றுபவர் ஆகுவதுமாகும். விக்யான் என்றால் சத்தத்திற்கு அப்பால் மௌனத்திற்குள் செல்வதாகும். 7 நாட் பாடநெறியை பெற்று நீங்கள் எங்கு வசித்தாலும் தொடர்ந்தும் இதனை கற்றிடுங்கள். ஆசீர்வாதம். சேவை செய்யும் பொழுது மரியாதை அல்லது கௌரவம் என்ற பழுக்காத பழங்களை துறப்பதன் மூலம் அகங்காரத்திலிருந்து விடுபட்டிருப்பதனால் சதா சந்தோஷமாக இருப்பீர்களாக. பெயர், மரியாதை, கௌரவம் என்பவற்றை விரும்புவது ராஜரீக வடிவங்களான ஆசை ஆகும். தமது பெயர் அறியப்பட வேண்டும் என்பதற்காக சேவை செய்பவர்கள் தற்காலிகமான பெயரை ஈட்டிக்கொள்ள முடியும். ஆனால் உயர்ந்த அந்தஸ்தை பெறுதல் என்பதில் அவர்களின் பெயர்கள் பட்டியலில் பின்னால் சென்று விடுகின்றது. ஏனெனில் அவர்கள் உண்ணுகின்ற பழங்கள் பழுக்காதவை ஆகும். சேவை என்ற பாடத்தில் தமக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என சில குழந்தைகள் நினைக்கின்றார்கள். ஆனால் அது மரியாதையை பெற்றுக் கொள்வது இல்லை. அது அகங்காரம் கொள்வதாகும். எங்கே அகங்காரம் உள்ளதோ அங்கே சந்தோஷம் இருக்க முடியாது. ஆகையால் நீங்கள் அகங்காரத்திலிருந்து விடுபட்டு சதா சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஸ்லோகம். இறை அன்பு என்ற ஊஞ்சலில் ஆடினால் துன்பத்தின் எந்த ஒரு சுவடும் வர முடியாது. ஓம் சாந்தி.